ராம் மணிகண்டன். இதே ராஜபாளையத்தில் வந்து நான் ஆலி சமூக நல அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு நிறுவி வந்து சாலையோர மக்களுக்கு வந்து இப்போ வாரந்தோறும் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 50 நபருக்கு வந்து உணவு வாங்கி வரேன். நீங்கள் எல்லாருமே கொடுக்குறீங்கன்னு தெரியும். பட் ஆனால் இதில் யாருமே எனக்கு அறிமுகம் கிடையாது. நம்ம அறம் மணிகண்டன் மட்டும் தான் அறிமுகம் எனக்கு. உங்கள் டீமில் தமிழ் அறிமுகம் 4 வருஷம் பண்ண அறிமுகம் சார். அப்புறம் செல்வி மேம் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் எனக்கு. பட் ஆனால் வந்து இவ்வளோ பேர் இங்கே கண்ணாவில் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் யாரையும் வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. பட் எல்லாருமே என்ன நிறையா பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சேவை வந்து தொடரட்டும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு வளர்ந்துருக்காங்க. அப்பா ஹெல்த்தி பாடம் இருக்காங்க, ஒய்ஃப் வந்து நர்ஸாக இருக்காங்க, அம்மா டீச்சர், அப்படி டாக்டர் இருக்காங்க. நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், ஒர்க் பண்ணுறேன். அவங்கள பார்த்து தான் நான் வந்து வந்தது. நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஜேஆர்சி, என்எஸ்எஸ், பசுமை மன்றம், அதுக்கப்புறம் வந்து மாம்சாவத்துக்கு படித்து 10th 12th அப்புறம் +1 சனபாதில் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்தது தான். நான் வந்து இன்னும் பெருசாக தான் இங்கே யாருமே தெரியாது. நான் என்னோட கையில் இருந்து தான் இது வரைக்கும் இந்த சேவையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டையுமே கொடுங்கன்னு கேட்க அதுக்கு மட்டும் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு இப்போ தனியாக ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு கனெக்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 100 நம்பருக்கு பசங்களுக்கு மேலே வந்து படிக்க வச்சுருக்கோம். அப்பா வந்து ஒரு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் லாக்கல் சூப்பர்வைசராக இருக்காங்க. அவங்களோட ஒரு ஊடுதல் தான் இப்போ வந்தது. அவங்க வந்து ஒரு தனியார் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் நிறைய படிக்க வச்சாங்க. அதே போல எங்கள் அப்பா இப்போ தவறி 2 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு 2 வருஷமாக நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோட இதில் வந்து ஒரு 10 பேர் நான் படிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து ரொம்ப பொருளாதார குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களை வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் படிக்க வைக்கிறேன். சாலையோர மக்களுக்கு வந்து மட்டும் தான் நான் உணவு கொடுக்குறேன். பட் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, மனதளம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க, அவங்கள மட்டும் தேடி கொடுக்குறேன் நான். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 50,000 கொடுத்துருக்கோம் அந்த பேர்லேயே. பட் ஆனால் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னா நான் கொடுக்குறது எல்லாமே புது பஸ் ஸ்டாண்டில், நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் ரோட்டோரமாக இருக்கிற பீப்புள் தான். ஏன்னா வேலைக்கு போக முடியாமல் தனித்து அனுப்பி விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்து கொடுக்குறேன். அதே போல் வருடத்தோறும் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் நம்ம முதியோரோட பிப்ரவரி பச்சை அங்கே வந்து நாங்கள் வந்து அந்த புத்தாடை வந்து வாங்கி கொடுத்து இது பண்ணுறோம். அதே போல் ஒரு சிங்கிள் பேரண்ட் இருக்கவங்களுக்கு ஒரு 10-20 பேருக்கு வந்து நாங்கள் என்னோட இப்போ வந்ததுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். ஒரு 5 நபர்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து என்னோட சொந்த வருமானத்திலிருந்து ஒரு 1000 2000 என்னோட தனிப்பட்டு அவங்களுக்கு வந்து சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க குழந்தைகள் படிப்புக்காக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கணவர் இல்லாத ஸ்டேஜில் அவங்க என்ன கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் ஒரு ரிப்போர்ட்டராகவும் ஒரு மாத பத்திரிக்கையில் இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சமூக ஆர்வம் குரூப் வந்து இங்கே இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணுறேன். பட் ஆனால் வெளியே வந்து எனக்கு தெரியும் அப்போது நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு தமிழ் வந்து முதல்ல லீகல் ஆக்டிவிட்டியில் கூட இருந்தால் சட்ட உரிமை ஒரு பாதுகாப்பு விழுப்புரத்தில் முதல்ல தமிழை பார்த்துருக்கேன். அங்கே அவங்க கூட சேர்ந்தப்போ நிறையா பண்ணோம். லாக்டவுனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100-150 பேருக்கு வந்து குறையாமல் ஒரு 4 மாதம் தொடர்ச்சியாக சாப்பாடு கொடுத்தோம். தண்ணி பிஸ்கெட்டு எல்லாம் முடிஞ்சது எங்கள் சொந்த பணத்திலே நாங்கள் லாக்டவுனில் கொடுத்தோம். ஒரு 5-6 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம். இப்போ ராஜபாளையத்தில் என் கூட வந்து ஒரு 5 காலேஜ் படித்த பசங்க தான் இருக்காங்க. நான் சின்ன லெவலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு விருப்பம் வந்துன்னா நம்ம பண்ணுறத வந்து கொஞ்சம் வெளியே சொன்னால் மற்றவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான். ஏன்னா வந்து தெரியும் எல்லாருமே ஒரு சில யாரையும் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். அதனால் வந்து என்னால் முடித்த உதவி பண்ணுறேன். யார்ட்டா சொல்லணுக்காக கிடையாது. இதை நம்ம சொல்லும் போது வந்து இன்னொரு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, அவங்க யார்ட்டா போய் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக தான் விளம்பரப்படுத்துறது கிடையாது. நான் இப்போ வந்து இந்த டிஷர்ட் வந்து அடிச்சதுக்கு ரீசனே அதுதான். நம்ம தான் வந்து காமனாக தான் போவேன். டிஷர்ட் அடித்து நாங்கள் தான் ஒரு பிராண்ட் தான் உருவாக்குறோம். பட் நீங்கள் என்னென்னு கேட்கும்போது நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அவங்க உங்களோட இன்னும் 2 பேருக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து மெயினாக வந்து இந்த டிஷர்ட்டோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ பண்ணுறோம். இப்போ அதுக்கு ஒரு வெப்சைட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். யாருனாலும் வந்து வச்சு நான் என்ன பண்ணுறேன் எல்லா ஆக்டிவிட்டியுமே அதை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது நான் தனிநபராக ஆரம்பித்து 4 வருஷம் முடிந்து வர்ற ஏப்ரல் கடைசியோட 5 வருஷம் 4 வருஷத்துக்கு 5ஆவது வருஷம் ஆரம்பிக்குது தனியாக ஆரம்பித்து. எங்கள் அப்பா சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2006 நான் இந்த ஆக்டிவிட்டியில் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ராஜபாளையம் குரூப்பை நிறைய ஷேர் பண்ணுறேன், என்னென்ன தேவைப்படுதுன்ட்டு. உங்களால் முடிந்த உதவிகள் வந்து எனக்கு இப்படி தான் கைட் பண்ணிங்கன்னா நான் எனக்கு பணம் கூட வேண்டாம், ஐடியா கொடுத்தீங்கன்னா நான் போய் நானே அப்ரோச் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் வாங்கி கொடுத்துருவேன். சரியா? ஓகே. என்னோட பேர் ராம் மணிகண்டன், நிறுவனர் ஆலி சமூக நல அறக்கட்டளை.